அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியா ஜெனியை சமாதானப்படுத்தி எப்படியாச்சும் ஜெலியனோட சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய மைண்ட் செட்டோடு இருக்காங்க. இப்போ ஜெலியன் ஃபீல் பண்ணதை பார்த்து தாங்க முடியாத பாக்கியா ஜெனியோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனது ஜெனியோட அப்பா ஒரு பக்கம், இந்த ஜெலியன் திருந்தவே மாட்டான், நம்ம பொண்ணுக்கு ஏற்ற பையன் அவன் கிடையாது, ஏன்னா நீ சொன்ன ஒரே ஒரு காரணத்தினால நான் அவனை லாஸ்ட்டாக ஒரு டைம் மீட் பண்ணி பேசலான்னு போனேன், ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனியோட அப்பா அவங்க ஒய்ஃப் மரியம் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மரியம் என்னாச்சுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் போனால் அந்த இடத்துல அந்த பொண்ணு மாலினியோட உட்காந்து கூத்தடிச்சிக்கிட்டு இருக்கான், இவன் எப்படி ஜெனியை பற்றி கவலைப்படான்னு நீ நினைக்கிற, இதுக்கப்புறம் ஜெனி இஷ்டப்படி நான் விட போகிறதில்ல, ஜெனிக்கு இமிடியேட்டாக டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு ஜெனிக்கு நான் வேறு ஒரு நல்ல லைஃப்பை பார்த்து ஜெனிக்கு செட்டில் பண்ணி தரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேச, இதை கேட்டு நம்ம ஜெனி ரொம்பவே மூட் அப்செட் ஆயிடுறாங்க. என்னடா இது, கண்டிப்பாக ஜெலின் அப்படி பண்ணுறவங்க கிடையாது, ஆனால் அப்பா சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெனி ஒரு பக்கம் வருத்தப்பட்டு நிற்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக நம்ம பாக்கியா வீட்டுக்கு வராங்க. பாக்கியாவை பார்த்ததும் இவர் ரொம்பவே கோவப்படுறாங்க. எதுக்காகம்மா இந்த வீட்டுக்கு வந்தீங்க, என்ன உங்கள் பையன் பண்ணுற தப்பெல்லாம் நியாயப்படுத்தலாம் வந்தீங்களா, நான் லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு பேசலான்னு போனேன், ஆனால் அந்த இடத்துல அவன் அந்த பொண்ணோட கூத்தடிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேயும் சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட பாக்கியா, என்ன சார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் சொல்ல வரதை முழுசாக கேளுங்க, நீங்கள் நினைக்கிறபடி செலியனோட மாலினி இப்போல்லாம் பேசுறது கிடையாது, ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு மாலினி வேணுன்னே வந்து உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. உடனே இதனால் கோவப்பட்டு நம்ம மாதிரி, என்ன பாக்கியா உங்கள் பையன் அப்படிங்கிறதுக்காக உங்கள் பையனுக்கு ஃபேவராக நீங்கள் நடந்துக்கிறீங்களா, இதே நிலைமையில் நீங்கள் இருந்திருக்கீங்க, ஆனால் உங்களோட லெவல் எப்படி இருந்துச்சுன்னு யோசிக்காமல் ஜெனியை உங்கள் வீட்டில் கூப்பிட்றீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேச, ஜெனி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜெனி ஒரு பக்கம் சைலண்ட்டாக இருக்காங்க. ஆனால் நம்ம பாக்கியா வந்து, இல்லை நீங்கள் ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்த மாலினி அந்த அளவுக்கு பக்காவாக பிளான் பண்ணி செலியனை மாட்ட வைக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கா, ஏன்னா செலியன் நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவளோட முக்கிய எண்ணம், அதனால தான் இப்படி பண்ணியிருக்கா, நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, செலியன் இப்போ முன்ன மாதிரி கிடையாது, ரொம்பவே மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. இதை புரிஞ்சுக்காத நம்ம ஜெனியோட அப்பா அம்மா கூட சீக்கிரம் ஒரு தப்பான முடிவெடுத்து ஜெனிக்கு இன்னொரு வாழ்க்கையை அமைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண போகிறாங்க. இதையெல்லாம் தவிர்த்து நம்ம ஜெனி எப்படி செலியனோட வாழ போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.